This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததிலிருந்து நேற்றைய தினம் வரை கணக்கில் வராத 1100 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்திருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் 16ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலை அறிவித்தது. தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நாள் முதல் மே 30ஆம் தேதி வரை 1100 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்திருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்திருக்கிறது. இது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பறிமுதல் செய்யப்பட்டதை விட 182 விழுக்காடு அதிகமாகும். 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போது 390 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்க மற்றும் நகைகளை வருமான வரித்துறை பறிமுதல் செய்திருந்தது. தரவுகளின்படி தற்போது டெல்லி மற்றும் கர்நாடகாவில் இருந்து அதிக அளவிலான ரொக்கமும் நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவ்விரு மாநிலங்களிலிருந்தும் தலா 200 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட மதிப்பிலான ரொக்கம் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கமும் நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மதிப்பிலான ரொக்கமும் நகைகளும் வருமான வரித்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.